ஒரு நாள் இந்த இந்திய திருநாட்டில் இதற்கென ஒரு தலைவன் பிறப்பார் இருப்பார். இந்த சட்டம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறுகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் 1955 நிறைவேற சட்டம் 1989 கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சமமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய ஐயா டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுபடுத்தியிருப்பேன். எதுக்கு சொல்றேன்னா, அண்ணல் அம்பேத்கருடைய எண்ணங்களை, கொள்கைகளை, செயல்களை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் சென்னையில் இருக்கின்ற சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேசியிருக்கிறார். வட சென்னையில அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி என்று பேசியிருக்கிறார். சென்னையில அம்பேத்கருக்கு மணிமண்டபம் இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே அவர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மரியாதைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் சூட்டுகின்ற அளவில அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து பெருமை சேர்ந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் எனக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன். முதலமைச்சர் பேசும்போது கவனிக்கிறோம். அது எவ்வளவு ஒரு உருக்கமான செய்திகளாக சொன்னார். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கல்விதான் அடிப்படை என்று சொன்னார். ஆகவேதான் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுடைய உணவு கட்டணத்தை அவர் 1000 பள்ளி கட்டணம், உணவு கட்டணத்தை பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 1000 கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு 1100 1500 உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதோட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில எல்லா படிக்கிற மாணவர்கள் சொன்னா சென்னையில எம்ஜி ராஜான ஒரு ஹாஸ்டல் இருக்கும். அந்த ஹாஸ்டல் தான் எல்லாரும் தங்கி படிப்பாங்க. அது பல ஆண்டுகளாக கேட்பார்கள். நீங்க பாத்தீங்கன்னா 10 மாடி 10 தளங்கள் அமைந்து 44 கோடி 80 லட்சம் மதிப்பீட்டுல ஒரு சிறப்பான ஹாஸ்டல மாணவர்களை கட்டி நீக்கி பெருமை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, 300க்கும் மேற்பட்ட 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 600 அரசு மாணவர் விடுதிகளை இன்றைக்கு கட்டி கொடுக்கிறார். 535 விடுதிகளை சட்டமன்ற 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தரம் ஏற்றி கொடுத்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கிறார். இந்த சமூக மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதுல என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கி 5 ஆண்டு திட்டம், 5 வருஷத்துல 1000 கோடி ஒதுக்கிட்டார். இந்த சமூக மக்கள் கவனிக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கு. நம்ம முதலமைச்சர் நமக்காக இவ்வளவு திட்டத்தை கொண்டு இருக்காரு. நம்ம எதுக்காக முதலமைச்சர் என்ன பேசணும் நம்ம கவனிக்கணும். இது வந்து சமூக மக்களை பத்தி யாரும் சிந்திக்கல. 1000 கோடி ஒரு ஆண்டுக்கு 200 கோடி, 5 ஆண்டுக்கு 500 கோடி ஒதுக்கி இருக்கார். 2023-24 200 கோடி ஒதுக்கி நம்மளுடைய மேம்பாடு பண்ணியிருக்காரு. 2024-25 230 கோடி ஒதுக்கி இருக்காரு. 25-26 2 வருஷம் 280 கோடி ஒதுக்கி நம்ம சமூக மேம்பாடு அடைவதற்காக முயற்சி பண்ணியிருக்காரு. தோல்குடி திட்டம் ஒரு திட்டம், அது யாருன்னா மலைவாழ் மக்கள் பார்த்து பாருங்க வீடியோ. அந்த மக்கள்லாம் கல்வியறிவே இல்லாதவர்கள். அந்த மக்களுடைய வீடு, சாலைகள், குடிநீர், மின்விளக்கு இதெல்லாம் தரம் உயர்த்துறதுக்கு மேம்பாடு செய்வதற்காக சட்டப்படி பாத்தீங்கன்னா 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு 250 கோடி, 4 ஆண்டுக்கு 1000 கோடி ஒதுக்கிறார். ஆக இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை ஒதுக்கீடு செய்து மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கார். ஏன் இன்னும் சொல்ல போனா என்னையே நான் உதாரணமா சொன்னேன். எத்தனையோ சட்டமன்றம், எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஆனா ஒரு தாழ்த்தப்பட்டவர்னாக்க அது ஆயுதத்துறை அமைச்சர் அல்லது இந்து அமைச்சர், அதாவது பழங்குடியின அமைச்சர் தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் கோவில் செய்யனை நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சராக உருவாக்கி பெருமைப்படுத்தியது நம்முடைய முதலமைச்சர். இங்க திட்டக்குடி தொகுதியில பருவூர்ல பிறந்த கணேசன் பொருளாளர்கள் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த சமூக மக்களை உயர்ந்ததுக்காக வேண்டி அந்த துறைக்கு தம்பி மதிவண்ணன் போட்டிருக்கார். இன்னொரு அம்மா நம்முடைய கைவினை செல்வதாக அமைச்சராக இருக்கார்.
எதுக்கு சொல்றேன்னா, இந்த சமூகம் உயர்ந்தால்தான் இந்த மக்கள் நன்றாக வாழ முடியும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், ஒரு ஆதி திராவிட மக்கள் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை உருவாக்கி இன்னைக்கு அதன் மூலமா 5000க்கும் மேற்பட்ட மனுக்கள் நாம் பெற்று 4000க்கும் மேற்பட்ட மனுக்கள் கீழ்பட்டப்பட்டிருக்கு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஐயா கலைஞர் தான் முதல்ல இந்தியாவிலேயே சாலை ஓரத்துல, வீதி ஓரத்துல, வீடே குடிசை வீட்டுல வாழ்ந்த நம்ம எல்லாம் முதல்ல ஆங்கில வீட்டு கட்டி அதுல குடியிருக்க செய்தவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய பிள்ளைங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஏறப்பேர் பார்க்காதவங்க, விமான நிலையத்துக்கு போகாதவங்க, அவங்க 36 லட்சம் ஒரு ஆண்டுக்கு வெளிநாட்டுல, லண்டன்ல, அமெரிக்காவில, ஆஸ்திரேலியாவில எந்த நாட்டில் வேணாலும் எந்த பல்கலைக்கழகம் படிக்கலாம். அதுக்கு இந்த அரசாங்கமே செலவு செய்ய சொல்லி ஒதுக்கி இன்னைக்கு வெளிநாட்டுல பல மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார் சொன்ன நம்முடைய முதலமைச்சரை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வந்திருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அத்துணை பேரும் நம்ம அவரை விட்டால் அந்த சமூகத்திற்கு நாதி யாரும் இல்ல. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய எண்ணங்களை, கனவுகளை, லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய பாதுகாவலர்களுடைய அண்ணன் தளபதியின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு நன்றி உணர்வோடு சமூக மக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.